தமிழ் திரையுலகில் புகழ் மலையாக இரண்டு சிகரங்கள் திகழ்ந்தன. ஒருவர் பெருமரியாதைக்குரிய ஏவி மெய்யப்பன் செட்டியார், இன்னொருவர் ஜெமினி ஸ்டுடியோ அதிபரான எஸ் வாசன். இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்துவிட்ட சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகியிருக்கிறேன். கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஒருவராவார். ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை, அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை. அவருடைய ஏவிஎம் தயாரிப்புடைய படங்களை பற்றி பேசுவேன். ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும்போது தகப்பனார் மெய்யப்பன் செட்டியார் முன்னால கையை விரிச்சு நிற்க கூடாது, மரியாதை இல்லைன்னு கையை இப்படி கட்டிக்கிட்டே இருந்தார் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி. அதுவே பழக்கமாயிருச்சு. எந்த படத்திலையும் பாருங்க, எந்த புகைப்படத்திலையும் பாருங்க, சரவணன் ரெண்டு கையும் கட்டிக்கிட்டு தான் இருப்பார். அது அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை. பார்க்க வருகிற நண்பர்களிடமும் அதே மரியாதையை காட்டினார், கலைஞர்களிடமும் அதே மரியாதையை காட்டினார். பண்புள்ளம் கொண்டவர், மனிதாபிமானம் நிறைந்தவர், நட்பை தேசத்தை பெரிதும் போற்றுகிறவர். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவரை மரணம் என்கின்ற அந்த பொல்லாத கழுகு கொத்தி கொண்டு போய்விட்டது. ஏவிஎம் புகழ் கலை உலகம் இருக்கிற வரையிலே நிலைத்திருக்கும். அந்த சகோதரர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும். ஏவிஎம் சரவணன் என்ற பெயரும் தமிழ் திரையுலகில் கலைஞர்களுக்கு மத்தியிலும் ரசிகர்களுக்கு மத்தியிலும் என்றைக்கும் நிலைத்திருக்கும். சரவணன் புகழ் நிலைத்து இருக்கட்டும் என கூறி அந்த குடும்பத்தினருக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு, அந்த குடும்பத்து சகோதரிகளுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.